السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல எந்த நலவான விஷயங்களை கேட்டாலும் கண்டிப்பாக அதை அல்லாஹ் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எந்த நேரம் என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுல ரெண்டு மிகச்சிறந்த கருத்துக்கள் ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பது ரெண்டு நேரம் இருக்கு. முதலாவது நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரம் ஹியமா பைன ஐ யஜ்லிஸல் இமாமு இலா அன் துக்தஸ் ஸலாத்து, இமாம் குத்பாவுக்காக வேண்டி அமர்ந்ததிலிருந்து தொழுகை முடியும் வரை உள்ள அந்த இடைப்பட்ட நேரம் தான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம்னு சொன்னாங்க. இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இமாம் ஹுத்துபாவை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பேசக்கூடாது, தொழுகக்கூடாது, திக்ரோ துஆவோ எதுவுமே கூடாது. செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் ஹுத்துபாவை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக வேண்டி மலக்குகள் பள்ளிவாசலுடைய வாசல்ல ஏட்டை விருத்தி வைத்து கொண்டு எக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், முதலாவது வரக்கூடிய நபரின் பெயரை பதிவு செய்யறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவரைக்கும் ஃபஇதா ஹரஜல் இமாமு தவவ் சுஹுஃபஹும், எப்ப இமாம் ஹுத்பாவுக்காக வேண்டி தயாராகுவாங்களோ அப்பொழுது தங்களுடைய அந்த ஏடுகளை அந்த புத்தகங்களை மூடி விடுகிறார்கள். வயஸ்மஊன திக்ர, ஹுத்பாவை செவிதாழ்த்தி கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மலக்குகளே ஹுத்துபாவை செவிதாழ்த்தி கேட்கறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொன்னா, ஹுத்துபா என்பது ஜும்மாவினுடைய தொழுகையில் மிக முக்கியமான அங்கம். இன்னைக்கு பல பேர்த்துக்கு அதனுடைய அருமை தெரியறது இல்லை. எகாமத்து சொல்லும் போதுதான் வீட்டுல இருந்து விழுந்து அடிச்சு ஓடி வர்றாங்க. அப்ப இங்க ஒரு விஷயத்த பார்க்கணும், ஹுத்துபாவில் துவா கேட்க முடியாது. ஹுத்துபா முடிஞ்ச உடனே தொழுக ஆரம்பிச்சிடும், அங்கேயும் துவா கேட்க முடியாது. அப்ப எப்போதான் துவா கேட்கறது? உலமாக்கள் இந்த ஹுத்துபாவில் இருந்து தொழுகை முடியும் வரை இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல துஆ கேட்பதற்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், இமாம் ரெண்டு ஹுத்துபாவுக்கு மத்தியில அமரக்கூடிய நேரம். மாஷா அல்லாஹ், சில மக்கள் ஜுமாவுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, ஹுத்துபாவை செவிதாழ்த்தி கேட்கிறாங்க. அந்த நேரத்தை கவனித்து அந்த நேரத்தின் மகத்துவத்தை விளங்கி என்ன செய்யறாங்க? துஆ கேட்கிறாங்க. சிலர் ஜும்மாவுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க, ஜும்மாவுடைய ஹுத்துபாவுல இருக்காங்க, அந்த நேரத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் அந்த நேரத்தை துவாவில் பயன்படுத்தாமல் அந்த நேரத்தை தவற விட்டுறாங்க. அப்ப ரெண்டு ஹுத்துபாவுக்கு மத்தியில இமாம் அமரக்கூடிய நேரம் அது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இது முதலாவது நேரம். இரண்டாவது நேரம் நசையில வரக்கூடிய நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமுல் ஜும்ஆத்தி இஸ்னதா அஷர சாஅத்தன், ஜும்மாவுடைய நாள்ல 12 நேரங்கள் இருக்கு. 12 நேரங்கள். அந்த நேரங்களில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எது கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ் அதை கொடுப்பான். ஃபல்தமிஸூஹா ஆஹிர சாஅத்தின் பஅதல் அஸர், சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த நேரத்தை அசருக்கு பின்னால் கடைசி நேரத்தில், அசருடைய கடைசி நேரத்தில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அசருடைய கடைசி நேரம் மகரிபு பாங்குக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள நேரம். இந்த 2 நேரங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. இந்த நேரங்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி வருங்காலங்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.